கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி ஹரியானாவில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பாஜக அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அதே சமயம் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. ஹரியானா மாநிலத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியவுடன் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை தொகுதியில் முன்னிலை வகித்த நிலையில் அடுத்த 1 மணி நேரத்தில் முன்னிலை நிலவரம் தலைகீழாக மாறியது. காலை 10 மணி முதலே பாஜக பெரும்பான்மைக்கு தேவையான 46க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்றது. இந்த சூழலில் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் உடனுக்குடன் பதிவு செய்யவில்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியது. இருப்பினும் ஹரியானாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைப்பது குறித்து மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் ஆலோசனை நடத்தினர். மறுபக்கம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காங்கிரஸ் சார்பில் ஜுலானா தொகுதியில் போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 6015 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஹரியானாவில் ஆட்சி அமைக்க 46 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் பாஜக 48 தொகுதிகளில் வென்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. இதேபோல் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வெற்றி பெற்றார். மொத்தம் உள்ள 90 தொகுதிகளில் தேசிய மாநாட்டு கட்சி 42 தொகுதிகளையும் காங்கிரஸ் 6 தொகுதிகளையும் வென்றதால் ஜம்மு காஷ்மீரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. பாஜக 29 தொகுதிகளையும், முன்னாள் முதலமைச்சர் மெஹபூபா முஃப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி 3 இடங்களையும், ஆம் ஆத்மி 1 இடத்தையும் கைப்பற்றியுள்ளன. ரமேஷ்குமார், ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீரில் புதிய முதலமைச்சர் யார் என்பது முடிவாகிவிட்டதா? ஆட்சி அமைக்க முயற்சி பற்றிய அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றி சொல்லுங்க. கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் பொய்யாக்கி சிலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு அதிர்ச்சியும் வழங்கியிருக்கிறது ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு கிடைத்துள்ள வெற்றி அடுத்து வரவுள்ள ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றிக்கான முன்னோட்டம் என பாஜகவினர் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கின்றனர். ஜம்மு காஷ்மீரின் அடுத்த முதல்வராக உமர் அப்துல்லா மீண்டும் பதவியேற்க இருக்கிறார். அதே போல ஹரியானாவை பொறுத்தவரை தற்போதைய முதல்வராக இருக்கும் நயாப் சிங் சைனியே மீண்டும் முதல்வராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.